என் புள்ள இப்படிதான் சுத்தி வளைச்சு பேசுவான், நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்பதான் உன் வேலையை நீ காப்பாத்திக்க முடியும். ராஜ்மோகனா ஐயா வந்துட்டேன் ஐயா. ஐயா நேற்று ஆடணும் பாடணும் நிகழ்ச்சி பார்த்ததுல சரிங்க சரியா தூக்கம் இல்லை. சரிங்க ஐயா. நீ போய் தூக்க மாத்திரை வேணும். ஐயா தூக்க மாத்திரை வேணும். சரிங்க நல்லதுங்க ஐயா. எங்கடா போற? அம்மா மெடிக்கல் ஷாப் போறோம்மா. எதுக்கு? ஐயா தூக்க மாத்திரை வாங்கிட்டு சொன்னாரு. தூக்க மாத்திரை சாப்பிட்டா என்னடா வரும்? தூக்கம் தான்மா வரும். பொங்கல் சாப்பிட்டா? ஆமா அதுக்கு தூக்கம் தான் வரும். பொங்கல் தான்டா அவன் தூக்க மாத்திரை சொன்னான். போய் பொங்கல் வாங்கினடா. ஐயா பொங்கலுங்க ஐயா. ரொம்ப நன்றிடா. சரி என்ன பண்ற? எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி என் வீட்டுக்காரன் தூக்கின்னு வரேன். வீட்டுக்காரனியா என்னத்தான் சொல்றாரு ஐயா? என் போன்றா ஐயா போனுங்க. இப்ப பொன்னாடிலாம் என்ன நினைப்பாங்க? வீட்டுக்காரன் கூடவே இருக்கு நினைப்பாங்க. ஆமாங்க அந்த மாதிரி போனு நான் என் கூடவே இருக்கு நினைக்கிறேன். இப்ப என் போனுக்கு நான் யாரு? ஐயா போண்டாட்டிங்க ஐயா. போய் தூக்கின்னு வா. சரிங்க ஐயா இதோ வந்துட்டு. ஐயா உங்க வீட்டுக்காருங்க ஐயா. கெட்ட வந்ததாக இசுக்குதாக்கும். ஆமாங்க ஐயா. அதுல என் வாழ்க்கைக்கு ஒரு போன் போடு. வாக்கியா ஐயா? எந்த வாழ்க்கைன்னா தெரியலையா? தெரியல. என் பொண்டாடி தான். எல்லாரும் பொஞ்சாதி திட்டுறப்ப இவனோட வாழ்க்கைன்றான்னு பாக்குறியா? ஆமாங்க ஐயா. வாழ்க்கையில யாருமே இல்லாம வாழ்க்கைய வேணான்னு போனவனுக்கு நீ தான் ஒண்ணு வாழ்க்கை கொடுத்துவ. அப்ப அவ எனக்கு வாழ்க்கை தானே. சரிங்க இந்த உங்க வாய்க்கு போன் பண்றேன் ஐயா. உங்க வாய்க்கு போன் பண்ணிட்டுங்க. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாடோ. ஐயா மாட்டுக்கு தண்ணி வைக்கல போய் வச்சுட்டு வந்துடுங்க ஐயா. போயிட்டு வாடா. என்னையா கட்டின காலில இருந்து அந்த போனே கதியா போனை கட்டிக்க வேண்டியதானே? அது ஒண்ணு இல்லாமனிய ஏன்ற பாக்குற வாழ்க்கைன்னு சொன்னா இப்படி சண்டை போட்டு போறாங்கண்ணா. இப்ப பாரு ஏன் முனிய கோவத்தோட இப்படி ஆகா இருக்கிறியா? அந்த ரகசியம் நாடு சொல்லிவிட்டு போறது. இந்த லொல்லு லோலாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வாங்க ஏலங்குச்சி நான் வளச்சி வில்லு வண்டி செஞ்சு தரேன். நெத்தி சுட்டியாடும் உச்சந்தலையில் பொட்டு வச்சதாரு